இல்லை சரியாக இந்த தேர்தலை பாஜக கையாளவில்லையோ அல்லது பாஜக மக்களிடமிருந்து டே பை டே அந்நியப்படுகிறதோ, இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் அந்த இருக்கிற குறைநிறைகளை சொல்லிட்டு வந்ததாகவும் நான் தமிழன் அதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சொல்லாம வரவங்களாம் ஆறாளா? இன்றைக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் தான் இப்போது. அப்புறம் அந்த பெரியார், காமராஜர், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர்னா யார் அது? எதை வைத்து இவர்கள் இந்த மக்களை மழுங்கடித்தார்களோ அதை வைத்தே தெளிய வைப்பதற்கு ஒரு சரியான நபர்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். இந்த கால ஓட்டத்தோடு இணைந்த நபர்னா அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட அரசியலில் வேறு ஒரு ஸ்டேட்டோட மக்களின் நலன்கள் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஆமாம், எப்படி சொல்கிறீங்க சார்? ஏங்க, போன ஆட்சியில் 9 அமைச்சருங்க. இப்போ வந்துருக்கிற ஆட்சிலையும் அதே மாதிரி தான் அந்த குரூப் தான் கோல் வச்சதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ விஜய் சார் வந்தார், மிகப்பெரிய வேக்கம் இருந்ததுனால நல்ல பாட்டை பாடுறாரு. இன்னும் இப்படின்னு இன்னும் ஒரு பாட்டு லாஸ்ட்டாக தொலை தட்டி ஆடுறாரு, தளபதி கச்சேரி அந்த மாதிரி ஆடுறாரு, நல்லா இருக்கிறாரு. ஒரு படத்துலையும் ஒரு ஸ்டைல் முடி வச்சுருக்கிறாரு. அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் விஜய் அவர்கள். ஏன்னா 10 பைசா கூட ஒரு வரியை இப்போ பண்ண மாட்டார். உள்ளதே உள்ளபடியே சொல்லும் மாய கண்ணாடி விஜய் அப்படின்னா சரி எல்லாம் ஓட்டு போட்டான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், இப்போது அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி துவங்கலான்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வி த லீடர்ஸ்னு ஆரம்பித்தார். அதில் நிறைய பேர் இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே பாஜகவில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அண்ணாமலை போனதுனால ஒரு பாதிப்பும் கிடையாது, அண்ணாமலை பக்கம் போனவங்களாம் சுயநலவாதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுதே சார். அதை எப்படி பார்க்குறீங்க? குதிரை லாயத்துக்குள்ளே குதிரை இருந்தால் தானே, குதிரை லாயத்துக்குள்ளே குதிரை இருந்தால் தானே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. அதாவது எழுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏதோ 1-2 பேர் 4 பேர் ஒட்டுனுக்கிறான். அப்புறம் என்ன, இதுலேருந்து யார் போக போகிறன்ற மாதிரி பாஜக பேசியிருக்கலாம். அதில் ஏன்னா நான் இப்போ போனதும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களா? ஆமாம் சார். வெறும் 40? என்ன சார் வெறும் 40? ஒன்று சார். இப்போ ஒன்று எப்படி ஜெயிச்சார் அவர்? அவர் ஊட்டியில் அந்த சமூகம் சார்ந்த அந்த சமூகத்தினர் ஜெயிச்சார். இல்லை சரியாக இந்த தேர்தலை பாஜக கையாளவில்லையோ அல்லது பாஜக மக்களிடமிருந்து டே பை டே அந்நியப்படுகிறதோ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் அந்த இருக்கிற குறைநிறைகளை சொல்லிட்டு வந்ததாகவும் நான் தமிழன் அதெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சொல்லாம வரவங்களாம் ஆறாளா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அண்ணாமலை மீது நல்ல மனிதர் தான். இன்றைக்கு இருக்கிற இந்த என்ன சொல்கிறது சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் தான் இப்போது. அப்புறம் அந்த பெரியார், காமராஜர், அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர்னா யார் அது? அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போது. அப்படி இருக்கும்போது இந்த எதை வைத்து இவர்கள் இந்த மக்களை மழுங்கடித்தார்களோ அதை வைத்தே தெளிய வைப்பதற்கு ஒரு சரியான நபர்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். இந்த கால ஓட்டத்தோடு இணைந்த நபர்னா அண்ணாமலையாக தான் இருக்க முடியும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அட் த சேம் டைம் இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணாமலையை இப்போ நீ வேறு ஒரு ரூட்டில் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நேர்மையான மனிதர், எதைக்கும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்ன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவர் கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகள், அவர் சொல்ல வந்த கருத்துக்கள் அதெல்லாம் அவரை ஒரு நல்ல மனிதராக இன்றைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 17 லட்சமோ 18 லட்சமோ சேர்ந்துருக்காங்க போது திபுன்னு ஒன்றாங்க. அது 18ஓட நிற்கிது. ஆனால் 18 லட்சம் பேர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதும் அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதால் நிச்சயமாக தமிழக அரசியலில் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தார். அது எதன் பெயர் வந்தாலும் பரவாயில்ல. இப்போ எல்லோரும் சொல்கிறான் இல்லையா, இல்லை அவர் பின்னாடி பிஜேபி இருக்குன்னு. இருக்கட்டும், இருந்தா என்ன, இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியலன்னு வச்சிங்கன்னா, இருந்தாலும் என்ன,
ஒரு பாரதத்தின் பிரதமராக 3வது முறையாக மோடிஜி அவர்களை தேர்ந்தெடுத்துருக்கிறாருன்னா தேர்ந்தெடுத்துட்டவங்களாம் முட்டாளே, இங்கே இருக்கிற ஒரு பேட்ச் மட்டும் அறிவாளியா? உங்கள் அறிவு இதுதான் நமக்கு தெரியுது. அதால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இங்கே திராவிட அரசியலுங்க ரொம்ப தரம் தாழ்ந்து போகுது என்பதை காட்டிலும் நேரடியாக தமிழருக்கான அரசியலாக இது இல்லை. தமிழருக்கான அரசியல்ன்றதை தாண்டி இப்படி கூட சொல்லலாம், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலாக அது இல்லை. திராவிட அரசியலில் வேறு ஒரு ஸ்டேட்டோட மக்களின் நலன்கள் தான் பாதுகாக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகுது. ஆமாம், எப்படி சொல்கிறீங்க சார்? ஏங்க போன ஆட்சியில் 9 அமைச்சருங்க, இப்போ வந்துருக்கிற ஆட்சியிலையும் அதே மாதிரி தான் அந்த குரூப் தான் கோல் வச்சுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எல்லாரும் மனிதர்கள் தான், நம்ம அதில் ஒன்றும் இப்போ என்னைய மாதிரி இல்லை, நம்மளை மாதிரி தமிழர்கள் வந்து ஆந்திராவிலேயோ அங்கேயோ இங்கேயோ போய் கோல் வச்சுனாங்கன்னா, ஐயோ உங்களால் 4 பேர் அங்கே இருக்கிறான், அப்புறம் அவங்களால இங்கே ஒரு 4 பேர் இருக்கான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ தமிழர்கள் எல்லாம் ஒன்று தான்ப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல, ஆனால் அவங்க அப்படி பேச மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அப்புறம் இது இப்போ இப்படி எளிமையாக சொல்கிறேன், ஒரு 10 பேர் உட்காந்து பேசினுக்கிறான், ஒரு ஃபோன் வந்துன்னா ஏன் செப்பு அப்படின்னு டக்குன்னு இங்கே இருக்கிற செப்பு அந்த மாதிரி திரும்பி பார்க்குறேன்னா நம்மளால் ஒருத்தங்கிறான்டா, உடனே டக்குன்னு அவனை கூப்பிட்டு அப்புறம் ஏன் ஒரு சேவல் அப்படி கூட பேசி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு கூட்டம் போட்டால் கூட அதுக்குள்ளே ஒரு உள்கூட்டமைப்பு வச்சுறாங்களே, அதுதாங்க பிரச்சனை. பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே சில விஷயங்கள், நீங்களும் அங்கேருந்து வந்தவர் தானா? ஏன் சார் இல்லை, பேசுகிறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த வாடை அடிக்குது. வேறு என்ன பண்ணுறது? இப்போ பெரும்பான்மை இப்போ அவங்கள சொல்கிறாங்கல்ல, மதராஸ் மனதை அப்படின்றாங்க, மெட்ராஸை எங்கிட்ட கொடுத்துட்றா அது எங்களுதுறான்றாங்கல்ல. அப்போ இப்போ சார் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாபக்கேடு இருக்குது சார். ஒரு இந்திக்காரன் வந்து ஒரு வழி கேட்குறான்னு வச்சுக்கங்களேன், இவனுக்கு தெரிஞ்சு எப்படினாலும் 2 வார்த்தை கேள்விப்பட்டிருப்பான், இதர் ஜாவ் கிதர் ஜாவ் அந்தர் ஜாவ் அப்பர் ஜாவ்னு ஏதோ ஒன்று கேள்விப்பட்டிருப்பாங்க, ஜாவ் ஆகுன்னு ஒன்று அதுலேயே சொல்லுவான். இந்திக்காரனே இந்தி மறக்கிற அளவுக்கு அதில் சொல்லுவான். நீங்கள் இதே வேறு ஸ்டேட்டில் போய் நீங்கள் வழி கேளுங்கண்ணா, அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் தான் அவன் பேசுவான். இந்த நாய் புரிஞ்சுக்குது புரியல அப்படின்னும். அப்போது இத்தகைய மனப்பான்மை கொண்ட தமிழர்கள் இங்கே இருக்கிறோம்ல, இதை வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அந்த வகையில் ஒரு தமிழராக அண்ணாமலை அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன். பட் இருந்தாலுமே அவரும் கர்நாடகாவில் வேலை செஞ்சவர் தானே சார்? சார் அங்கே ஒர்க் பண்ணார், அவர் ஊர் இந்த ஊர் தானே சார். இப்போ கூட சொன்னாங்களா ஆடு மேய்க்கிறவருன்னு, அப்போ நம்ம ஊரில் தான் சார் ஆடு மேய்ச்சிருந்தாரு, நம்ம ஆள் தானே சார் அவர். இதில் என்ன இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் அவர் புதுசாக ஆரம்பித்தாருன்னா அவரால் கால் ஊன்ற முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? நிச்சயமாக இங்கே ஒரு 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 வேக்யூம் இங்கே இருக்குதான் சார் செய்யுது. ஏன் இப்படி இப்போ விஜய் ஏன் சார் வந்தார்? மிகப்பெரிய வேக்கம் இருந்ததுனால நல்லா பாட்டை பாடுறாரு, இன்னும் இப்படின்னு எந்த ஒரு பாட்டு லாஸ்ட்டாக வந்து இப்படி தொலை தட்டி ஆடுறாரு, தளபதி கச்சேரி அந்த மாதிரி ஆடுறாரு, நல்லா இருக்கிறாரு. ஒரு படத்துலையும் ஒரு ஸ்டைல் முடி வச்சுருக்கிறாரு. அதுக்காகவா? இல்லை, அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் விஜய் அவர்கள். ஏன்னா 10 பைசா கூட அவர் வரியை இப்போ பண்ண மாட்டார், உள்ளதே உள்ளபடியே சொல்லும் மாய கண்ணாடி விஜய் அப்படின்னா சரி எல்லாம் ஓட்டு போட்டான். அந்த திமுக பயலுக்கார திருட்டு போயில வைப்பா அப்படின்ற வெறுப்பில் அதை ஒட்டி அதிமுக போய் அதுலேயும் பாதி அப்படி தான் இருக்குது. திமுக மீது இருக்கிற வெறுப்பில் எவனும் வேணா போங்கடா அப்படின்ற மாதிரி அதிமுகவும் இன்றைக்கு வந்து புறந்தள்ளப்பட்டிருக்கு தானே தவிர விஜயோட திறமை, விஜயோட தமிழ் பற்று, விஜய் தமிழன் அது கூட இப்போ ஏதோ கிராஸ் பண்ணி ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம ஊருக்கார், நம்ம நடிகர், இப்படி வைப்போமே நம்ம ஊர் நடிகர், நல்ல நடிகர் தான்ப்பா அவர். எம்ஜிஆர் மாதிரி அப்படியே பாட்டிங்களை போட்டால் கட்டி பிடிச்சிப்பார், ஏழைகளுக்கு வந்து அதை செய்வார் இதை செய்வார் செஞ்சுருக்காரு வந்து அப்படின்லாம் ப்ரூவ் ஆகலைல்ல. என்னவோ 4 ரீல்ஸை பார்த்தா தளபதி இப்படின்னாரு கையை காட்டினார் காலை காட்டினார், நல்ல காமெடியாக நடிக்கிறாரு, சின்ன பசங்களாம் சிரிக்குது. இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிற பொடுசுங்கள்லாம் விஜய் பாட்டை தானே போட்டு ஆடுதுங்க. அந்த டெக்னிக்கை அவர் கற்று வைத்திருக்கிறார். ஏன்னா போன தலைமுறைக்கிட்ட எம்ஜிஆர் வந்து தத்துவ பாடல்களை பாடி அம்மா தாய் பாசம், மனைவி பாசம், புள்ள பாசம், அந்த பாசம் இந்த பாசம், ஒரு நீதி நேர்மை, சரக்கு போடக்கூடாது, தம்மணிக்கூடாது அப்படின்னு சில ஒழுக்க நெறிமுறைகளை காட்டி அதன்பால் ஒரு சமூகத்தை ஈர்த்தார். இன்னைக்கு வந்து இதில் குடிக்கல அண்டாவை கொண்டா அப்படின்னு தலை எல்லாருக்கும் ஒரு அண்டாவை ரெடி பண்ணி வைங்கப்பா அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் வந்துட்டான்.
சிகரெட்டை வந்து வகை வகையாக வந்து பிடிக்கிறத அவன் விரும்புகிறான்ல, இதை பார்த்துட்டு போய் அவனும் பின்னாடி நின்று பிடிச்சி பார்க்குறான்ல. அப்போது அப்படி மதிமயங்கிய நிலையில் இன்றைக்கு ஒரு சமூகம் இருக்கிற போது இதை தெரிய வைப்பதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ், நாங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போய் பார்த்தேன் சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு கோயிலில் ஒரு தாய் திவித்து அவன் எப்படி கோட்டீஸ்வரன் ஆகிடுவான் அப்படின்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்தில் அவர் சொல்கிறார். அவரோட அனுபவம் அது. பொதுவாக வந்து படிப்பில் பெரிய படிப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தானே. அப்போ அவங்க எல்லா உலக விஷயங்களையும் தெரிந்தவர்கள். என்ன இப்போ பிரச்சனைனா, இதை படித்தவன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கணும். அந்த நல்லவர் வரிசையில் அண்ணாமலை இருப்பார்னு நானும் நினைக்கிறேன். அதால் அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ தாவேகாவோட அரசுமே வந்து திமுக மாதிரி தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சார். அதாவது மாரிதாஸ் அவர்கள் ஏதோ ஏஐ இமேஜை வந்து யூஸ் பண்ணிட்டாரு, உடனே வந்து அவர் கைது பண்ணுறாங்க, உடனே அவர் வந்து சொந்த ஜாமீன்லேயே ஜட்ஜே வெளியிடுறாரு. ஸோ இந்த மாதிரியே தான் தாவேகாவும் செய்யுதே சார், திமுக மாதிரியே. இல்லை, ஆட்சியாளர்கள் வந்து அவங்க அப்படி தான் இருப்பாங்க போல. ஏன்னா என்னமோ பாயாசம் பண்ண என்னென்னமோ சொல்லியிருந்தார்ல, பாசிசம் பாயாசம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. திமுக மாதிரி நாங்கள் இல்லை, பத்திரிகை வந்து கருத்துரிமைக்கு நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னாரு. பட் வாட் மை கன்க்ளூஷன் இஸ், நம்ம முதல்வர் தான் ஒன்றும் தெரில விடுங்கப்பா அப்படின்னு போன தடவை எல்லாம் சொல்லியிருந்தோம்ல. ஒரு கால் அப்படி தான் விஜய் இருக்கிறாரோ அப்படின்னு இன்னைக்கு நினைக்க தோணுது. மாரிதாஸ் அவர்கள் கைது என்பது சார் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லுது, 7 வருடத்திற்கு குறைவான தண்டனை உள்ள வழக்குகளில் நோ நீட் ஆஃப் அரெஸ்ட் தேவையில்லை, நீங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் ட்ரையல் நடத்தி அதுக்கு உண்டான தண்டனையை கொடுங்கன்னு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லுது. போன கவர்மெண்ட்டில் அவர் மீது 2 எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒன்று அந்த ஊட்டியில் இங்கே வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகுது, அதில் வந்து முப்படை தளபதி உட்பட ஒரு 14 பேர் சாகிறாங்க. அதில் வந்து அவர் வந்து தமிழ்நாடு காஷ்மீராக மாறுகிறது, இங்கே பிரிவினைவாத சக்திகளுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருப்பது போல் தோணுகிறதுன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இதாண்டா சிக்கனாண்டா. ஏன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதாவது கருத்து சுதந்திரத்தை பற்றி அம்பேத்கர் சொல்லினே வந்துட்டு அதுக்குன்னு இன்னென்ன விஷயங்களே பேசாதீங்க அப்படின்னு சில வழிமுறைகளே அதில் எழுதியிருக்காரு சார். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது, வெளிநாட்டு உறவுகளை சீர்குலைக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு 5-6 இது வருது சார். பிடிச்சா அந்த பாயிண்ட்டை இதால் வந்து பெரிய இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பமே வந்துடுது, இந்திய இறையாண்மைக்கு இவர் வந்து பங்கம் விளைவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை போட்டாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரைவேட் சேனல் ஒன்று, நீங்கள் வந்து நாங்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அரசுக்குன்னு அந்த இமெயில் அட்ரஸை அந்த இமெயில் காப்பி இவர் வெளியிட்டோடனே இல்லை இது பொய் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியதாகவும், அந்த நிறுவனம் சொல்லிச்சுன்னா அப்போ உடனே இவங்க ஒரு புகார் கொடுத்து ஒரு வாங்கி போட்டாங்க. நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சா இதெல்லாம் பிரேம பேசியே இல்லை, சும்மா காட்டி ஏதாவது கொண்டாந்து நீங்கள் வந்து இந்த ரிமாண்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அந்த எஃப்ஐஆர் 2த்தையுமே வந்து கேன்சல் பண்ணாங்க நீதிமன்றம். இவங்க நீதிமன்றம் எப்படி கேன்சல் பண்ணிச்சு. அந்த மாதிரி முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இந்த அரசு வந்தவொடனே விடுவிச்சது, அதை வந்து எல்லாரும் பாராட்டினாங்க. இன்றைக்கு மாரிதாஸ் கைதுன்னொடனே மாரிதாஸ் மீது என்ன எஃப்ஐஆர் போடப்படுது? ஏன்னா முதல்ல சொன்னது வந்து கரூர் விவகாரத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, அதில் தான் எஃப்ஐஆர் அப்படின்ந்தாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ஏதோ ஒரு அம்மா ஆடிச்சார், அந்த அம்மா பேருன்னா கீர்த்தனாவா, தொழில்துறை அமைச்சர், அவங்கள வச்சு ஒரு படத்தை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நபரின் மதனா என்னமோ அவர் பேரை சொல்லி இந்த அம்மா தான் இந்த அம்மா இல்லை அவர் தான் இந்த அம்மாவை வழி நடத்துகிறாரு, சில அரசு சம்மந்தமான முடிவுகளை எடுக்க தோணுது அப்படின்ட்டுலாம் ஒரு ட்வீட் போட்டதாகவும் அதுலேருந்து இன்றைக்கி வந்து அரெஸ்ட்டு காட்டினாங்க சார். இதில் என்னென்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்தவுடனே காலையிலே பரபரப்பாக போச்சு, மாரிதாஸ் கைது வெஸ்டானோட இவங்களாம் திமுக மாதிரி இவங்களே இன்னொரு திமுக தான் பொழுதுன்ற மாதிரி வந்த உடனே மாரிதாஸ் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை தேடினதை விட இந்த ஒரு வாரத்தில் மாரிதாஸ் என்னையா பேசினார், இதில் ஏதோ இருக்கியா அப்படின்னு எல்லாரும் மாரிதாஸ் பேசியதை தேடுறாங்க. மாரிதாஸ் பேசியை தேடின உடனே அந்த இடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போதை அது இது ஜான் பிரிட்டோ அப்படிலாம் வந்து சார் உடனே வந்து அது சம்மந்தமாக ஒரு வீடியோவை அவர் போடுறார் சார். அதில் இன்றைக்கி வந்து ஜான் பிரிட்டோ நான் அவன் இல்லை அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்துருக்குது. இன்றைக்கி எல்லாம் டிவிலாம் வருது. ஆக்சுவலாக இடி வந்து 27/5/2026 ஒரு அஃபிஷியல்
ஒரு நோட்டை வந்து வெளியிடுறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து 26/5/2026 சில இடத்துல வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அதில் வந்து ஒரு 99 டைரக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் சென்னை ஜோனல் ஆஃபீஸர்ஸ் கண்டக்டட் சர்ச் ஆப்ரேஷன் at 5 places location in Chennai and Ramanathapuram in connection with a money laundering investigation related to cross-border smuggling of narcotic drugs. இந்திய எல்லையை கடந்து இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்ற இந்த செயற்கை போதைப் பொருட்களை கடத்துவது சம்மந்தமாக நாங்கள் வந்து அந்த வழக்கில் மணி லாண்ட்ரிங் ஆகியிருக்கா அப்படின்னு தேடணும். அப்போ அது வந்து 26/5 அந்த சர்ச் நடக்குது. இந்த சர்ச் ரிசல்ட் இட் ஹாஸ் சீஸ்டு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் ரிலேட்டிங் டு தி அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங். இந்த சர்ச்சில் மணி லாண்ட்ரிங் உண்டான விஷயங்கள் தெரிந்து வருது. ED instead investigation in this case based on 2 prosecution complaint filed by Director of Revenue Intelligence DRI for offence under various section of NDPS Act. NDPS ஆக்டில் 2 கேஸ் இருந்து அது சம்மந்தமான தொடர்புடைய இதுதான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஜோனல் அண்ட் இந்தியன் கோஸ்டல் கார்ட் பர்சனல்ஸ் intercepted the country both the Gulf of Mannar and seized 99 kg of market value வந்து 108 கோடியில் ஒரு ட்ரக்கை வந்து சீஸ் பண்ணுறாங்க. அது ஸ்ரீலங்கா போகிற போது. இன்னொரு கேஸில் இது மாதிரி வந்து ட்ரெயினில் ஒன்றை சீஸ் பண்ணுறாங்க. அது 150 கோடி வேல்யூ. அவனும் கேட்டான், என்ன சொல்கிறான், எப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆள் தான் ஹெட்டு, அவர் தாங்க அப்படின்னு சொன்னவொடனே அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கு. இப்போது ஈடியும் வந்து ஒரு பேரை சொல்லியிருக்காங்க, ஜான் பிரிட்டோன்னு. சரி, இந்த ஜான் பிரிட்டோவை பற்றி அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச தகவல்களை பேசுகிறார். இப்போ இந்த ஜான் பிரிட்டோ வந்து அவர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா சம்மந்தப்பட்ட சொந்தக்காரர் இல்லை அப்படின்னு அவங்க அந்த இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க சார். இது ஏன் இது சொல்கிறாருன்னா, இப்போ வந்து இவர் வந்து இந்த சிறு துறைமுகங்கள் துறையை வந்து பொறுப்பெடுத்திருக்காரு. அப்போ இது வழியாக சில விஷயங்கள் நடக்கலாம் என்ற ஒரு யூகத்தின் அடிப்பில், ஏன்னா இவங்க சொன்னானுங்கள்ல, ஏன் தமிழ்நாட்டில் வந்து சரக்கு இந்த போதைப் பொருளாக இருந்ததுன்னா அதானி குஜராத்தில் மாட்டிச்சு தெரியுமா, அதை தான் அந்த குஜராத் போட்டு திறந்து விட்டதால் தான் என் தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருளாக கிடக்குது. அது இருக்கட்டும், அது அதானி குஜராத்தில் வந்து இறங்கிச்சியா, குஜராத்லேருந்து பறந்தாயா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டு பார்டரில் அதை செக் பண்ண வேண்டியது தானே. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இன்டீரியராக ஒவ்வொரு காவல் எல்லையிலும் அந்த போதை எப்படியா விற்றுருக்கோம், அதை யாரையும் அனுமதிச்சது, அதெல்லாம் பாருங்கண்ணா. இல்லை அந்த ஆர்பார் வந்து அதில் வந்ததால தான் வந்தது. நாங்கள் அதே பாணியில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 17 சிறு துறைமுகங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் பொறுப்பு அமைச்சராக இவர் இருக்கிறதால மேபி இந்த மாதிரி கூட நடக்கலாம் அப்படின்னு ஒரு கூடுதலாக ஒரு தகவலை அவர் சொல்கிறாரு. இன்றைக்கு இந்த ஜான் பிரிட்டோலாம், ஏய் நீங்கள் சொல்கிற பிரிட்டோ நான் இல்லைப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சார். நான் என்ன கேட்குறேன், இது உண்மை பொய்யெல்லாம் இருக்கட்டும், ஜான் பிரிட்டோ உண்மையிலேயே அவர் சம்மந்தம் இல்லாதவராக கூட இருக்கட்டும் சார். இந்த ஹைகோர்ட் ஆஃப் கேரளா அட் எர்ணாகுளம் டே 12th day of April 2024 கொரியன் தாமஸ் ஜட்ஜ் கிட்ட ஒரு கேஸ் வருது சார். அதில் பெட்டிஷனர் ஆர் அக்யூஸ்டு நம்பர் 8, 10, 11, 16 குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிற நபர்களின் குற்ற அந்த வரிசை எண் 8, 10, 14, 16 சார். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜான் பிரிட்டோ, இந்த பிரிட்டோ நான் இல்லைன்னார்ல அந்த பிரிட்டோ, சரி. ஜான் கெனடி, அப்புறம் வந்து மார்டின் லீமாரோஸ். எஸ், என்ன மரியாதை பேசுங்க. ஆமாம் சார், எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ. ஆமாம். அப்புறம் வந்து டிசி ஆதவ் அர்ஜுனா. அந்த ஆதவ் அர்ஜுனா நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த டிசி லீமாரோஸோட பொண்ணு இல்லை, அந்த லீமாரோஸ் என்னோட மாமியார் இல்லை. இப்போ ஜான் பிரிட்டோவே இல்லைன்ட்டீங்க, ஓகே ஃபைன். இப்போ இவங்கெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சவங்களாச்சே, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜாமீன்லாம் வெளியே வராங்க சார். இவங்களோட பாஸ்போர்ட் வந்து
பறிமுதல் செய்யப்படுகிறது. நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்றதுக்காக எங்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுங்க, இது ஒரு 5-6 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்னு வச்சிங்களேன், கொடுங்கன்றாங்க. ஏற்கனவே ஒருத்தன் அப்படி தான் ஓட்டான், பாஸ்போர்ட் வாங்கினேன். அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி நாங்கள் போனோங்கன்னொடனே ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பாஸ்போர்ட் ரெனிவலுக்காக திஸ் இஸ் நாட் எ கேஸ், திஸ் இஸ் கேஸ் ஃபார் வெளியில் போகிறதுக்கான கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க சார். இப்போது இது எதனா இருக்கட்டும், இப்போது ஜான் பிரிட்டோ அவர் இல்லைன்னா இப்போ இந்த மற்ற இவங்க யார், நமக்கு ஜான் கென்னடி கூட தெரியாது சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு கென்னடி தான் வச்சிங்களேன், அது கூட தெரியாதுன்னு விட்ருங்க. இப்போ லீமா ரோஸும் டெய்ஸி ஆதவ் அர்ஜுனாவும் யாருங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பாலம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார்.